ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் புதுசாக போட்டிருக்கக்கூடிய இருமடி பாத்தி. அது தயாராகி அதில் செடிகளையும் நடவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு பாத்தி எடுக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வித்தியாசமாக ஒரு எல் ஷேப்பில் பாத்தி எடுத்திருப்பேன். அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் பாத்தி எடுத்திருப்பேன். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த பாத்தியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்தியை நான் எப்படி தயார் பண்ணேன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இருமடி பாத்திக்காக பள்ளம் எடுத்து வச்சிருக்கேன். இது 1 அடி ஆழம் இருக்கும். இந்த பள்ளம் அகலம் 3 அடியிலிருந்து 4 அடி அகலம் இருக்கும். நீளம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அகலம்னு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 2 சைடில் இருந்தும் வேலை செய்யும் போது பாத்தியோட சென்டர் வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். அந்த பாத்திக்கு மேலே ஏறக்கூடாது. 2 ஓரங்களில் நின்று தான் நம்ம வேலை பார்க்கணும். எந்த அளவுக்கு எட்டுமோ அவ்வளோதான் அகலம் எடுக்கணும். அதனால 4 அடிக்கு மேலே எடுக்க வேண்டாம். இப்போ இந்த பாத்தியில் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்ச இலைத்தழை குச்சியெல்லாம் இருக்கும். மக்கக்கூடிய எல்லா பொருளையுமே இந்த பாத்திக்குள்ளே நம்ம போடலாம். மக்கக்கூடிய குப்பைகளான காஞ்ச இலைத்தழை, வேஸ்டான குச்சிங்க எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது பாருங்கள் இப்போதைக்கு. நம்ம ஆனால் இதுக்கு மேலே மண்ணை எடுத்து போடும்போது அப்படியே அமுங்கிடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மக்கிய சாண எருவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை எடுத்து மேலே போட்டு பாத்தியை ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா மக்கிய சாண எரு. ஃப்ரெண்ட்ஸ், பாத்திக்கு மேலே மக்கிய எரு போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா சாணத்தை கரைச்சிட்டு இந்த தண்ணியை இந்த பாத்திக்கு மேலே தெளிச்சு விட்டுட்டு மண்ணை போட்டு மூட போகிறோம். பாத்தி ஃபுல்லாக நனைகிற மாதிரி இந்த சாணத்தை தெளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தி நம்ம போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நல்ல மழை பெஞ்சது நேற்று நைட்டு. பார்த்தீங்கன்னா பாத்தி ரொம்ப சூப்பராக செட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம செடிகளை நடவு பண்ணலாம். இதில் நடவு பண்ணுற செடிகளோட வளர்ச்சி பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அறுவடை வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பாத்தியை எடுத்து நடவு பண்ணி பாருங்கள் செடிகளை. அதோட வளர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.